கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு இருக்க போகுது. ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு டாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு குழந்தைங்க விளையாடுறதை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸை பார்த்தா இப்படி தான் என்கேஜ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். முக்கியமாக டாய்ஸு, குட்டி குட்டி ப்ளே கேம்ஸு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க. அது ரொம்ப அழகாக குழந்தைங்க காமிப்பாங்க. முக்கியமாக வீட்டில் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுங்க. அதில் தப்பே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க விளையாடுறது ரொம்ப முக்கியம். அவங்களோட பிரெயின் பவர், அவங்க ஹெல்த்துக்கு, ஃபிசிக்கல், மென்டல் எல்லா விஷயத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம், மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த கேம்ஸுன்றது. குழந்தைங்க கூட விளையாடுறது தான் அன்றைக்கான டே விலாகே ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழகான டேயாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை மாடி விளையாட ரொம்ப பிடிக்கும். அதே போல் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நாங்கள் சேர்ந்து விளையாடணும், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதில் அவங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்லேயே மோட்டிவேஷனோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க விளையாடுறது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ லைன்ஸும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க்கை எனும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிப்பான். எவ்வளோ ஒரு அழகான லைன்ஸ் பாருங்கள். நம்ம லைஃப்ன்றது பற்றின ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி நினச்சிக்கோங்களேன். நம்ம ஓடணும், முக்கியமாக இந்த லைன்லேருந்து அந்த லைனை நம்ம க்ராஸ் பண்ணணும். நம்ம எப்படி நினைக்கணும்னா, விழுந்தாலும் எழுந்து நம்மளால் ஓட முடியும்னு நினைங்க. விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஃபெயிலியர் நமக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் சில இடங்கள் நம்ம கீழே விழுந்தாலும் எழுந்து நம்மளால் ஓட முடியும்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் குழந்தைங்களுக்கான டைம்ன்ற மாதிரி நான் எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணுவேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க கூட விளையாடிட்டு அழகாக நாங்கள் ஈவினிங் டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏற்கனவே மீஷோவில் ஃப்ரிட்ஜுக்கான ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஒரு ட்ரே, வெஜிடபிள் ட்ரே, சூப்பராக இருக்குங்க இப்போ வரைக்கும். அது கூடவே இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, 3 டிவிஷன் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 3 விதமான பொருட்கள் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸில் போட்டு பார்த்தேங்க. முக்கியமான பொருள்னால் இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பார்த்திங்கன்னா சோள மாவு, ஒரு 65 ஏதாவது நம்ம அப்பப்போ பண்ண மாட்டோம். எப்போயாவது பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டிலாக எடுக்கிறதா இருக்குது. ஸோ அதே போல் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வண்டு பிடிச்சிருது, வெளியே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தால் போதும். அதே போல் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்ற ஒரு ஐடியாவும் தெரிஞ்சிடும். இப்போ டக்கு நம்ம மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இந்த பொருட்கள்லாம் போகணும் நம்ம எடுப்போம். ஒவ்வொரு பாட்டிலும் தொட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரே ட்ராக்கில் வச்சுட்டிங்கன்னா அழகாக ஒவ்வொரு ஸ்பூன் அதில் வருது. ஸோ அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 65 பண்ணும் போது இதில் ஒவ்வொரு ஸ்பூன் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இது தவிர்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பருப்பு போட்டு வச்சுக்கலாம், நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரே பாக்ஸில் 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது யாருக்குன்னா தேவைப்பட்டதான், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் ஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. அந்த லிங்க் எதுவுமே எனக்கு கொடுக்குறதுக்கு அதில் தெரியல. இது ஜஸ்ட் நீங்கள் மீஷோவில் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டு, பாக்ஸ் ஸ்டோரேஜ், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஸ்டோரேஜ்னு சர்ச் பண்ணல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் மேலே கிடைக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ குட்டி குட்டியாக கவர்ஸில் ஸ்டோர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த ரேக்கும் இந்த பாக்ஸும் ரொம்ப அழகாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் குட்டீஸ்க்கு எக்ஸாமு, வெக்கேஷன்றதுனால நான் ஒன்றும் டீப் க்ளீனிங் பண்ணலை. தீபாவளிக்கு கண்டிப்பாக டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். அப்போ எல்லா வீடியோஸும் லைனாக உங்களுக்கு நான் போட்டுடுறேன். குட்டீஸு புளிசாதம் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் இப்போயே பண்ணி வச்சுட்றேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக புளிசாதம் தொக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான பொருட்கள் நான் என்ன போட போகிறேன்னு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். யூஸ்வலாக பண்ணுறதை விட கொஞ்சம் பொருட்கள் நீங்கள் சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவிலில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் புளி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேங்க, கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன்.
ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லெண்ணெய் ஊற்றிக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதில் கடுகு, அப்புறமா உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகான்ட்டு யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி நம்ம தாளிச்சிக்கலாம். வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம், நல்ல கலரை கொடுக்கும். அதே போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஃபில்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, புளி கரைச்சலுக்குமே தனியாக இந்த மாதிரி வருது. ஸோ அந்த சின்ன சின்ன திப்பிலாம் உங்களுக்கு அதில் போய் மாட்டாது. எப்போவுமே செய்யும் போது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நார்மலாக எல்லா கடைகளிலுமே கிடைக்குது. கல்லுப்பு போட்டுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பாடுக்கும் சேர்த்து இந்த கல்லுப்பு அளவு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அதுக்குள்ளே இதுக்கு போட வேண்டிய அந்த முக்கியமான பவுடர் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே ஈக்குவலான போட போகிறேன். உளுந்து, கடலைப்பருப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் முக்கியமான பொருள். இது கசக்கும்னு நினைப்பீங்க, பட் சீரியஸாக அப்படி இருக்காது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சைட் பை சைடு இந்த பக்கம் கொதிக்கிறது நான் காமிச்சிட்டு இருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை. இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டு தாளிக்கும் போது. முக்கியமாக கடுகு, எள்ளு, கருவேப்பிலை ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அது கூடவே ஜீரகமும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ப்ளஸ் கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு புளி. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மல் சுகர் சேர்க்கறத விட குட்டி வெல்லமும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகா, கருவேப்பிலை அரைச்சிட்டு அப்புறமா மற்ற பொருட்களை நம்ம சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா சாப்பாடு கலக்கும் போது தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டா போதும். பேலன்ஸ் பவுட்ரு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி நீங்கள் புளி சாதம் பண்ணும்போது கூட திரும்ப அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மார்னிங் வந்து சாப்பாடு லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணும் போது அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அப்படியே vlog நெக்ஸ்ட் டேக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே கடன்ட்டு வேலை பண்ணிகிட்டு இருப்பேன். வீடியோ பெருசாக எடுக்க டைமே இல்லைங்க சீரியஸாக. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக் பண்ணிட்டீங்க, ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும், குக் ஆகிடும். தோலை உரிச்சிட்டு இந்த ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி விட்டாலே உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். என்னென்னா இதில் பெப்பரும் கறி லீவ்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த பவுடர் உங்களுக்கு ரெடி பண்ணி செய்யும் போது. இதில் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குழந்தைங்க எப்படி சாப்பிடணும் அது மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கப்பு கருவேப்பிலை தான் முக்கியமான பொருள். குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பவுடராக பண்ணிவிட்டு ஏதாவது பிடிச்ச பொருளை சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க கருவேப்பிலையே. ஸோ எங்கள் வீட்டு குட்டிஸ் நான் அப்படி தான் ஏமாற்றிட்டுருக்கேன். இந்த பொருளை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, ஒரு 10 பூண்டு எடுத்து நல்லா இடித்து போட்டுக்கலாம். அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு தாங்க அல்டி டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேனில் அந்த உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்த பிறகு அந்த பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கலர் கொஞ்சம் உங்களுக்கு பிளாக்கிஷாக தெரியும், லைட்டாக க்ரீனிஷாகவும் இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிளகாய்த்தூள் யூஸ்வலாக போடுறதை விட மிளகுத்தூள் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பு ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நைட்டே கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டோ பொரியலோ ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றுவாங்க லஞ்ச் பாக்ஸில். ஸோ கொஞ்சமாக எப்போவுமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொஞ்சமாக கொடுப்பேன். ஸோ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், மார்னிங்கே சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்குள்ளே. ஸோ மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அதை கொடுத்துருங்க. மார்னிங் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு எப்போவுமே கொடுங்க. புளிசாதம் மிக்ஸ் பற்றியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எப்போவுமே புளி தொக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே சேஃப்டிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் சாப்பாடு நம்ம நல்லா உதிரியாக வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு வந்து உங்களுக்கு உதிரியாக வரதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இனிமேல் புளிசாதம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ரைஸு ஒரு லேயராக அப்படி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கோவில் புளிசாதம் சொல்லும் போதே அப்படியே வாயில் பற்றி எச்சு ஊறுது, அவ்வளோ நல்லா இருக்குங்க.
புளி சாதம் மட்டும் டெய்லி கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் எங்கள் வீட்டில். பட் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக தான் இருக்கும். ஆனால் எப்போயாவது செய்யும் போது ஆசையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த ஜாரை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. அந்த கருவேப்பிலை அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த ஜார்லேயே கொஞ்சமாக வேர்க்கடலை, தேங்காய், புளி, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுங்க, வேர்க்கடலை சட்னி. ஸோ அந்த பவுட்ரும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ குழந்தைங்களுக்கு இப்படியும் ஏமாற்றி கொடுத்துருவேன். ஸோ 2-3 ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏமாற்றிடலாம். ஏன்னா கருவேப்பிலையை அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அதில் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. ஜூஸாகவோ இந்த மாதிரி பவுடராகவோ கொடுத்தா அவங்க அழகாக ஏமாந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசை, கொஞ்சமாக கீரை, சட்னி சாப்பிட்டாச்சு. எப்போவுமே வேர்க்கடலையோ சுண்டலை தானே ஊற வைப்பேன். இதை சுத்தமாக டைம் இல்லை, மறந்துட்டேன். ஈவினிங் தான் ஏதாவது கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா மார்னிங் ரொம்ப பிஸியாக இருந்தது. அதை விட நேற்று நைட்டு கீரை புளித்தொக்குன்ட்டு கொஞ்சம் வேலை நிறையவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு எனக்கு பிடிச்ச கார்டனிங் வேலை தான். முக்கியமாக நம்ம துளசி செடி பாருங்கள், இந்த கிளைமேட்டுக்கு இந்த சீசனுக்கு அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. அதுக்கு மேலே வர அந்த பூ விதையை எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய புஷ்ஷஸ் நல்லா பெருசாக வரும். அதே போல் குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா அந்த விதையிலிருந்து அவ்வளோ செடிகள் வரும். இது நான் ஏற்கனவே எடுத்த விலாக், ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஆனால் இப்போ நான் வீடியோ எடுத்து அப்புறமா நான் விலாகில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ செடி வந்திருக்கு. சீரியஸாகவே எனக்கு அப்படியே அம்பாலே வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. இன்றைக்கி கூட மார்னிங் அவ்வளோ ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் கூட ரீல்ஸ் அப்பப்போ நான் போடுவேன். ஸோ ரீல்ஸோ ஸ்டோரிஸ்லோ நீங்கள் பார்க்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே வருவேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு புஜ்ஜி குட்டி வரப்போகிறாரு. ஆஃப்டர்நூன் போல் வந்த உடனே வண்டியிலே அப்படி டயர்டாக தூங்கிட்டான். ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை பண்ண போகிறோம் அவருக்கு. ரொம்ப அழகாக பட்டையும் பொட்டும் வைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூங்கும் போது மட்டும்தான் காமிப்பார். ஏன்னா இன்றைக்கி குட்டிக்கு ரொம்ப அழகாக முருகர் வேஷம் போட போகிறோம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது. ஏன்னா நம்ம செல்ல புஜ்ஜி குட்டிக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருப்போம், பட் பண்ணவே முடியல. இப்போ அழகாக இருக்கும் அவனுக்கு முடியெல்லாம் பார்க்கும்போது. ஸோ முருகர் மாதிரி போடலான்ட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸோடு இருக்கும்போது விளையாடிட்டே அப்படியே காமிச்சிருவான். இதே அம்மா வீட்டில் இருந்தோம்னா ஏமாற்றுவார். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ஒழுங்காகவே இருக்க மாட்டான். ஸோ அவர் அழகாக ஏமாற்றி நம்ம குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிளாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகான முருகரை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செல்ல புஜ்ஜி குட்டி எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் செட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வேல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அம்மா அழகாக எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. மோஸ்ட்டாக ஸ்ரீதேவி தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே அம்மாவோட ஷாப்பிங் எல்லாம் அங்கே தான் இருக்கும் சாமிக்குன்ட்டு. அவ்வளோ அழகான ஒரு வேலுங்க. அந்த மயில் அந்த வேலோட பார்க்கும்போது நம்ம குட்டி முருகர் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. கேமரா எடுத்துட்டாலே கொஞ்சம் ஃபோட்டோக்கெலாம் அழகாக நின்றுடுவான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்க அண்ணனுக்கு கூட விளையாட வச்சு எனக்கு அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு. அவ்வளோ க்யூட்டாக குழந்தை இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் விலாக்ஸ்லாம் பெருசாக நான் எடுக்கவே மாட்டேன். குழந்தைங்களாம் ஒன்றா அதை நாங்கள் விளையாடவே நாங்கள் அதை தான் பார்த்துட்ருப்போம். வீடியோ எடுக்கவே எனக்கு தோணாது. அது நம்ம புஜ்ஜி குட்டி வந்துட்டால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வாட்டி வெக்கேஷனில் அவ்வளோ சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் பெங்களூரில். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். அவருக்கு பாட்டு போட்டால் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருப்பான். அப்படியே ஏமாற்றி எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் டின்னர்லாம் சாப்பிட்டோம். கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். வந்த உடனே ஒரே ஹாப்பியாக ஒரு கொஞ்சிட்டு இருந்தார். அவ்வளோ அழகாக ஞாபகம் இருக்குது அவனுக்கு. யாரையுமே மறக்க மாட்டான். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறான். ஆனாலும் அவனுக்கு அவ்வளோ அழகாக எல்லாரையுமே தெரியுது. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். குட்டிக்கிட்ட அழகாக நல்ல ஞாபகம் வச்சு சேர்ந்துருவார். ஸோ அன்றைக்கான டே பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ இதோட விலாக் நான் பெருசாக ஒன்றும் எடுக்கலை. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.